Hi guys, welcome back to Irfan Media 2.0 அந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனால் பிக் பாஸோட இன்னையான ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. இந்த ப்ரோமோ பொறுத்தளவு எந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டுனா நம்ம தீபக் அவங்க கூப்பிட்டு திவ்யா கணேஷ் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஸ்டெப்ஸ் உங்கள் ஸ்டாஃப்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்யணும்னு சொல்லி கன்ஃபியூஷனாக இருக்காங்க, அதை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருக்குமே ஒரே கன்ஃபியூஷன் இருக்காங்க, யாருக்கு எந்த வேலை பார்க்கணும் சொன்ன உடனே சாரி அப்படின்னு சொல்லி மஞ்சரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு சர்வ் பண்ண ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் பர்ஃபெக்டாக சர்வ் பண்ணுறக்காக தான் இவங்க கெஸ்ட்டாக உள்ள வந்திருக்காங்க. எக்ஸ்கண்டன்ஸாக 3 பேர் நீட்டாக கொளுத்தி போட்டார் நம்ம தீபக் அவங்க. நம்ம திவ்யா கணேஷை கூப்பிட்டு திவ்யா கணேஷ் அப்படியே விறு நடந்து வந்து எங்களுக்கு சர்வீஸ் வேணும், எல்லாத்தையும் வந்து நிற்க வைக்கிறாங்கன்னு சொல்லாங்க. நிற்க வச்சு இப்போ நான் சொல்கிறத இங்கே வந்து நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக கேட்டே ஆகணும், நீங்கள் பல்லு விளக்கினாலும் பரவாயில்ல குளிக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 5 நிமிஷத்தில் யூனிஃபார்மோட எல்லாரும் இங்கே நிற்கணும், அப்படி யூனிஃபார்ம் போட்டு நிற்கலைன்னா அப்படியே டீமோட நீங்கள் வெளியே போயிருங்க கேமை விட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வாங்க சொன்னேன் 4 பேர் அவங்க டீமா நில்லுங்க, யூனிஃபார்மோட 5 மினிட்ஸ்ல இங்க இல்லைன்னா டீம் வெளில போயிடுங்க, கொளுத்தி போட்டு எரிஞ்சாரான்னு சொல்லாங்க. அதே மாதிரி நம்ம துஷார்ன்ட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம திவ்யா கணேஷ் கிட்ட. என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களாம் யூனிஃபார்ம் போடுறது இருக்கட்டும், நீங்கள் முதல்ல யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது எதுவுமே நான் கேட்க தயாராக இல்லை, சாரின்னு அப்படி கிளம்புறாங்க திவ்யா கணேஷ் மழுப்பிட்டு. அப்புறம் துஷார்ன்ட்டு அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வியானா தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. அதை வியானாருன்ட்டு எல்லா ட்ரெஸ் மாத்திரன்னு போகும்போது அங்கே வியானா என்ன சொல்கிறாங்கன்னா மேனேஜரே வந்து ட்ரெஸ் மாற்றாமல் இருக்காங்க, யூனிஃபார்ம் போடாமல் இருக்காங்க, அப்போ எதுக்கு நம்மளே செஃப் வந்து போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியுது நமக்கு. இவங்க எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு இவங்க வந்து நல்ல பெயின் பேர் வாங்குறதுக்காக தான் திவ்யா கணேஷ் ட்ரை பண்ணுறாங்க போல். தீபக் வந்து சைலண்டாக கொளுத்தி போட்டாங்க. இப்போ திவ்யா கணேஷ் செயல்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். துஷாரா அவங்க திவ்யா கணேஷ் மதிக்கவே இல்லை, அப்படி மழுப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் வியானா சொன்னது தான் கரெக்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், எல்லாத்துக்குமே யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டு இவங்க சொன்னாங்கன்னா நான் யாருமே யூனிஃபார்ம் போடல அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம திவ்யா கணேஷ் அவங்க விடிய முழிச்சிருந்தாங்க, முழிச்சு வேலை பார்த்தவங்க எடுத்து இந்த கடுப்பாக இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். டைம் ஃபார் வாட்சிங் வீடியோ.